ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவோட கண்டினியூவேஷன். மூஞ்சிலாம் பார்த்தா டல்லாக தானே இருக்குது. ஏன்னா அங்கே விளையாண்டுட்டு வந்துட்டு காலையில் கிளம்பவே முடியல. இருந்தாலும் கிளம்பி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம். பாப்பா தம்பியை வந்து அந்த தண்ணியில் விட்டு விளையாண்டது ஏதாவது அவங்களுக்கு சளி பிடிச்சிக்குமோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரே பயத்தோடு தான் இருந்தேன். பரவாயில்ல, 2 பேர்த்துக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் வந்து சடனாக அப்பப்போ எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு அப்போவே கிளம்பிட்டோம். மதியமாக கிளம்பியிருந்தோம். நைட்டு ஒரு 11:30 அந்த வாக்கில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மா வீட்டில் தான் இருந்தோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஒரு 4, 5, 6 நாள் வந்து நாங்கள் அங்கே தான் இருந்திருந்தோம். மதிய டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அம்மா வீட்டில் அங்கே இருந்தபோது பாப்பா தம்பி 2 பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கி தரமாட்டேன்ட்டேன். சரி ரஸ்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டு பேக்கெட் பண்ணி தான் விற்றுட்ருப்பாங்க. அதனால் சரி அதை மட்டும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மதியம் 1 மணி இல்லைனா 2 மணி அந்த டைமில் மட்டும் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் ஜில்லுன்னு வாங்கி கொடுப்பேன், குடிச்சுக்குவாங்க. அப்படி தான் அவங்கள வந்து டீல் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன் 4-5 நாளாக. தம்பி பாப்பா 2 பேர்த்துக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது 50 பைசாவோ ஒரு ரூபா அந்த இது கொடுத்து தான் வாங்கி குடிச்சிட்ருந்தோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நான் 3 rupees கொடுத்து வாங்கி குடிச்சிருந்தேன். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 5 rupees கொடுத்து வாங்கி குடிச்சிருந்தோம். அம்மா வீட்டிலேருந்து நிறைய வீடியோ எடுக்கலாம், நிறைய ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே போயிருந்தேன். சண்டே அன்னைக்கே வந்து குழவி ஏதோ கண்ணுக்கு பக்கத்தில் பட்டு கண் வந்து வீங்கிக்கிச்சு. நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் வந்து அதோ வீட்டு வைத்தியம் மாதிரி ஈரமண்ணை குழச்சி அந்த கடித்த இடத்துல தடவியிருந்தோம் அப்படின்னா வீக்கம் வந்திருக்காதான். எனக்கு அது தெரியல. அதனால வீக்கம் பெருசாகிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைய ஆரம்பிச்சிது. அன்றைக்கி சண்டே பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பெருசாக இருக்காது. மண்டே அன்னைக்கு காவடி, கரகம் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த இதுதான் வீட்டிலேருந்து பார்க்கும்போதே நல்லா பட்டாசுலாம் வெடிக்கும். இது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அந்த அன்னைக்கு பிரியாணியும் சிக்கன் குழம்பும் வச்சுருந்தோம். பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா நான் தான் டவரா செட்டில் செஞ்சுருந்தேன். சாப்பிட்ட எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. மீனம்பூர் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். தம் போட்டு வச்சுருக்கேன். அம்மா குழம்பு வச்சிடறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அம்மா குழம்பு வைக்க விட்டுட்டு நான் தயிர் பச்சடிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேர் அந்த ரேஞ்சில் தான் இருப்போம். அந்தளவுக்கு தான் பிரியாணியும் செஞ்சுருந்தோம். கரெக்டாக இருந்தது பிரியாணி. சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் டவராவில் செஞ்சுருந்தேன். எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் செஞ்சுருந்தேன். இருந்தாலும் சூப்பராகவே வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்தளவுக்கு பிரியாணி செஞ்சுருந்தேன். தம்பி பாப்பா பார்த்த உடனே எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு ஈவினிங்காக குளிச்சுட்டு வண்டி வேஷம் அப்படி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதியமாக சாப்பிட வச்சுட்டு வண்டி வேஷம்லாம் அவங்க குளிச்சுட்டு அவங்கள கிளம்ப வச்சு வண்டி வேஷம்லாம் பார்க்க போயிட்டோம். சாமிலாம் கும்பிட்டு ஈவினிங்காக குளிச்சுட்டு மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வண்டி வேஷம்லாம் பார்க்க வந்தோம். எப்பயுமே வந்து வண்டி வேஷம் வரும். 8 பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 8 பட்டியிலையும் இருந்து வண்டி வேஷம் வரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்போ 5 வரும் இல்லைன்னா 4 வரும், அப்படி தான் வரும். இந்த டைம் வந்தீங்க வண்டி வேஷம் வந்து 5 வந்துருந்தது. அதுதான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே வந்து முன்னாடி நின்று நிறைய பேர் ஊருக்காரங்களாம் சேர்ந்து பாய்ஸ்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நடக்கும். 2 நாள் வந்து சண்டே, மண்டே 2 நாளும் நாடகம் இருந்தது. டியூஸ்டே அன்னைக்கு வண்டி வேஷம் இதெல்லாம் வரங்காட்டி நாடகம் இதுவும் இந்த 2 வருஷமாகவே அவங்க நடத்தலை. நாடகம் நான் பெருசாக வந்து எங்களுக்கு நாடகம் வந்து நான் பார்க்க மாட்டேன், அம்மா பார்ப்பாங்க. நான் நாடகத்துக்கு போக மாட்டேன்.
அப்புறம் பாப்பா தம்பி 2 பேருமே நாடகம் பார்க்குறக்கு விரும்புவாங்க. அதனால் ஒரு சில டைம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. மண்டே அன்னைக்கே என்னமோ தம்பி மட்டும் போய் பார்த்துட்டு வந்திருந்தான். இது மாதிரி ஊர் திருவிழாவில் நீங்கள் நாடகம்லாம் பார்த்துருக்கீங்க. இது மாதிரி ஏதாவது உங்கள் ஊரில் விமர்சையாக நடக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வண்டி வேஷம் வர்றது இதெல்லாம் தான் விமர்சையாக நடக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.